ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு அறிவியல் சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய மஞ்சள் ரத்தம் அப்படிங்கிற ஒரு கதை. கேட்கலாமா? ரொம்ப வித்தியாசமான கதை. கெஸ் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு கிளைமாக்ஸ் ட்விஸ்டும் இந்த கதையில இருக்கு. ஒரு விஞ்ஞான சிறுகதை, மஞ்சள் ரத்தம். ஞாயிற்றுக்கிழமை காலை மூர்த்தி அவளை அழைத்து வந்தான். சம்பிரதாய அறிமுகம் இல்லாமல், ராமு, இவ பேரு சத்யா, மாசம் பூரா இவ உன் கூட தான் இருக்க போறா. அவன் அழைத்து வந்த பெண்ணுக்கு 19 வயது இருக்கும். களைந்த தலை, தீவிரமான தோற்றம், சகல சொத்துக்களும் முதுகு சுமையில் அடங்கி இருந்தது. என்னை பார்த்து சிரிக்கவும் இல்லை, முறைக்கவும் இல்லை. நின்று கொண்டிருக்கும் போதே புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். சத்யா, இதுதான் ராமு, நான் சொன்னனே, இங்கதான் நீ இருக்க போற என்றான். எனக்கு இதுல ஏதாவது உரிமை இருக்கா என்ன? என் ரூமை காட்டுனா நான் அங்க போறேன் என்றாள் அந்த பெண். நீதானே சொன்ன உன்னுடைய மனைவி பிரசவத்துக்கு போயிருக்கான்னு, சில மாசங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு, கம்பெனிக்காக யாரையாவது அனுப்புன்னு கேட்டியே. மூர்த்தி என்னை சற்று தர்ம சங்கடமாக பார்த்தான். அவ ஒரு மாதிரி என்றான் அவன். மூர்த்திய தனியாக அழைத்து, மூர்த்தி, நீ செய்யற காரியம் உனக்கே நல்லா இருக்கா என்று கேட்டேன். அதுக்காக இந்த மாதிரி சிடுமுஞ்சு பொண்ணையா சொன்ன? ஏன், இவளுக்கு என்ன? என்ன மூர்த்தி, அவளை பார்த்தா ஒரு மாதிரி இல்ல? மூர்த்தி என்னை நிதானமாக பார்த்து, ராமு, நீ நீ எப்படி முடிவெடுக்க முடியும்? அவளோடு நீ ஒரு வார்த்தை பேசியிருக்கியா இதுவரைக்கும்? பேசி பாரு. தோற்றத்தை பார்த்தாலே தெரியலையா? என்ன தெரியுது? ஒரு மாதிரின்னு. ஒரு மாதிரினா என்ன? புரியல எனக்கு. நான் வேணா சொல்லிடுறேன், சுத்தமா குளிக்கும்படி. ராமு, நான் ஒரு இக்கட்டுல இருக்கேன்டா. எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் படி இவளை என்னோட வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க. எனக்கு இப்ப இக்கட்டான நிலைமை. என்னுடைய மாமனார் பரிவாரத்தோட அவரோட கண் ஆபரேஷனுக்கு வந்திருக்கார். அதனால வீட்டுல இடம் இல்லடா. அரசாங்கத்துக்கு இவளை சேர்த்துக்கிறதா ஒத்துக்கிட்டேன். அதனால நீ இவளை ஒரு மாசம் சகிச்சுக்கிட்டா போதும். எப்ப பார்த்தாலும் புஸ்தகம் படிப்பாளாம். இவளால உனக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அவளை இங்கிருந்து பார்த்தேன். நின்று கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். இவ யாரு என்று கேட்டேன். ஏதோ அரசாங்க ஆராய்ச்சிக்கு முக்கியமா தேவைப்படுறா. முக்கியமான அப்சர்வேஷனுக்கு முந்தி ஓரியன்டேஷனுக்கு அனுப்ப போறாங்களாம். கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாரு. நல்ல புத்திசாலிதான். என்ன, கொஞ்சம் பேச்சு கம்மி, அவ்வளவுதான். சாப்பாடெல்லாம் வெளியே போய் சாப்பிட்டுப்பா. மாடி சாவி கொடு போதும். அப்புறம் இவளால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்றான் மூர்த்தி. டேய், சோப்புக்கே செலவாகும் போல இருக்கே. நாம் எல்லாம் எத்தனை சுத்தமான பிரஜைங்க. எல்லாம் சரியா போயிடுறாமோ. தயவு செஞ்சு என்னை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்தின உனக்கு நான் பிரதி உதவியா தேவையில்லடா எதுவும். நண்பர்களுக்குள்ள என்ன என்றேன். மூர்த்தி அங்கிருந்து போனதும் அவளை அழைத்து மாடி ரூமை காட்டினேன். அவள் உள்ளே நுழைந்து படுக்கையில் படுத்துக்கொண்டு படிப்பதை தொடர்ந்தாள். கையில் ஒரு குடை வைத்திருந்தாள். இந்த ஊர்ல மழையே கிடையாது, குடை எதுக்கு என்று நினைத்து கொண்டேன். சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று கேட்டாள். எங்க சாப்பாடு உனக்கு பிடிக்குமா என்றேன் சாமர்த்தியமாக. வேற வழி என்றால் சுத்தமாக. நான் அறையை விட்டு விலக காத்திருந்தாள். மூர்த்தி சொன்னது போல் அவளால் எந்த தொந்தரவும் இல்லை. மாடியில் இருக்கிறாளா என்று தெரியாத அளவு சின்ன சத்தம் கூட வரவில்லை. ஒரு முறை மாடிக்கு போய் பார்த்தபோது மிக மிக நிசப்தமாக இருந்தது. இவள் என்ன இப்படியா தூங்குவாள் என்று கதவை தட்டி பார்த்தேன். பதிலே இல்லை. நீண்ட நேரம் தட்டின பிற்பாடு எட்டி பார்த்ததில் எனக்கு அவள் தூங்கிய விதம் வினோதமாக இருந்தது. ஒரு சலனமும் இல்லாமல் இப்படியா பிணம் போல தூங்குவாள்? இல்லை, ஏதாவது மருந்தின் விளைவா? யார் இந்த அந்நியள்? காலை அவள் இறங்கி வந்தபோது என்னை பார்த்து புன்னகைக்கவில்லை. செய்தித்தாளை அவளிடம் கொடுத்தேன். அவள் அதை படிக்கவில்லை. தன் காலணிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். உங்க செய்திகள்ல எனக்கு இஷ்டம் இல்ல என்று கூறினாள். உங்கள் செய்தி? பின்ன என்ன செய்தித்தாள் வேணும் உனக்கு
என்று கேட்டேன். எதுவும் வேண்டாம் எனக்கு என்றாள் அவள். என்ன சாப்பிட்ற என்று கேட்டேன். நான் இனி இங்க சாப்பிட போறதில்ல. கேன்டீன்ல எனக்கு ஏத்த உணவு தர்றதா சொல்லியிருக்காங்க, அங்க கிடைக்கும் என்றாள். என்ன மாதிரி உணவு சொல்லு, நான் ஏற்பாடு செய்யறேன். இல்ல வேண்டாம். ஏன் தன் உணவு பழக்கத்தை என்னிடம் சொல்ல மாட்டேன் என்கிறாள்? காலை மேஜை மேல் போட்டுக்கொண்டு புத்தகம் படித்தாள். என்ன புத்தகம் என்றேன். பார்த்தேன். கவனிக்காமல் நிதானமாக படித்தாள். உன் சொந்த ஊர் எது சத்யா என்று கேட்டேன். இந்த ஊர் இல்ல. வேற்று கிரகமா என்றேன். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்து, அந்தரங்கமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லை என்றாள். அவள் செய்யும் காரியங்கள் எல்லாம் ஒருவாறு நம்மிடமிருந்து வித்தியாசப்பட்டது போல இருந்தது. பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே. நிச்சயம் இவள் நம்மவள் இல்லை என்ற சந்தேகத்தை எனக்குள்ளே விதைத்தது. படிக்கும் புத்தகங்கள் நம்மிலிருந்து வேறுபட்டவை. பேச்சுவார்த்தைகளில் விடையிருக்க, பயன்பாடு, துல்லியம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாள். யார் இவள்? எப்படி அதை தீர்மானமாக கண்டுபிடிப்பது? பிடிகொடுத்தே பேச மாட்டேன் என்கிறாளே. என் ஆர்வம் அதிகரித்தது. கை கால்களை முழுவதும் மறைத்து ஏன் உடை அணிகிறாள்? பேசும்போதெல்லாம் தலையையும் புஜங்களையும் ஏன் இவ்வாறு ஆட்டி ஆட்டி பேசுகிறாள்? யார் இவள்? கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆர்வமாக, அப்புறம் வெறியாக மாறியது. என் ஆராய்ச்சியை துவங்கிவிட்டேன். முதலில் அவளை ஆடை இல்லாமல் பார்க்க விளைந்தேன். இதில் என்னை செலுத்தியது ஒரு விதமான விஞ்ஞான ஆர்வமே தவிர வேறு எந்த விபரீத இச்சையும் இல்லை என்பதை இப்போதே சொல்லிவிடுகிறேன். அவளுடைய உள் அங்கங்கள் நம் அங்கங்கள் போல இருக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ளவே இந்த எத்தனம். அவள் இரவு 7 மணிக்கு அப்புறம், ஆனால் நான் அலுவலகத்தில் இருந்து வருவதற்குள் குளிக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டேன். ஒரு முறை குளியல் அறையை ஒட்டியிருக்கும் அறையில் என் மனைவி பழைய துணிமணிகளை எல்லாம், கண்டாமுண்டா சாமான்களை எல்லாம் அடுக்கி இருந்தாள். சாதாரண நாட்களில் நான் அந்த அறைக்குள் போனதே இல்லை. அந்த அறைக்கும் குளிக்கும் அறைக்கும் கதவு இருப்பது தெரியும். அன்றைக்கு அரை நாள் விடுமுறை எனக்கு. அதனால் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி விட்டேன். மாடியில் அவள் பாடிக்கொண்டே குளிக்கும் சத்தம் கேட்டது. தண்ணீரை திறந்துவிட்ட சோவென்ற சீரான இரைச்சலும் கேட்டது. மெல்ல, மிக மெல்ல அடுத்த அறைக்குள் நுழைந்து சன்னமான 1 இன்ச் அந்த கதவை திறந்து உள்ளே பார்த்தேன். அவளை மெல்லிய நீராவி புகை மறைத்திருந்தது. அவ்வப்போது அவள் உடலின் வேறு வேறு பாகங்கள் ஆவி திரையினூடே கோடி காட்டியது. இங்கே ஒரு புஜம், அங்கே ஒரு முழங்கால், அழுந்திய வயிறு, மார்பு. எனக்கு அனைத்தும் ஆச்சரியம் கொடுத்தது. அவள் பாகங்கள் எதுவும் நம்மை போல் இல்லை. எனக்கு வியர்த்து விட்டது. இவள் நம்மவள் இல்லை, வேற்று கிரகத்து பிரஜை என்பது திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது. சற்று நேரத்தில் குளித்து முடித்து தன் உடைகளை மேலே போர்த்தி கொண்டிருந்தவள் சட்டென்று, சற்றும் எதிர்பாராமல் அந்த கதவருகே வந்து சரேல் என்று கதவை திறந்து, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. என் உள்ளுக்குள்ள தெரிஞ்சிருச்சு. உணர்வு சொல்லிடுச்சு. உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பொண்ணு குளிக்கிறத மறைஞ்சிருந்து பாக்குறது எத்தனை கேவலம். இந்த முறை உன்னை நான் மன்னித்தேன். இனிமே இந்த வேலை வச்சுக்க கூடாது. அடுத்த முறை மாதிரி நடந்தா உன்னுடைய மேற்பார்வை அதிகாரிக்கு சொல்ல வேண்டி வரும் என்று மிரட்டினாள். எனக்கு அவமானமாக இருந்தது. இனி இவ்வாறு நடக்காது என்று சொல்லிவிட்டு கீழே வந்தேன். ஆனால் என் ஆர்வம் தணியவில்லை. கேவலம், இந்த பெண் வேற்று கிரகத்து பெண் என்பது எனக்கு முழுவதும் தெரிந்ததா? இவளிடம் நாம் ஏமாறுவதா என்று நினைத்து என் நண்பன் தணிகையிடம் சொன்னேன். எப்படி சொல்ற? அவ வேற்று கிரகத்து பொண்ணுன்னு? தணிகை எதிலும் சந்தேகம் உள்ளவன். குளிக்கும் போது பார்த்துட்டேன் தனி, அங்கங்கள் எல்லாம் நம்ம மாதிரியே இல்ல. அதனால வேத்து கிரகம்னு சொல்ல முடியாது. நம்மளையே எத்தனையோ வகை இருக்காங்க. பின்ன எப்படி சொல்ல முடியுங்கிற? ஒரே ஒரு வழி, ரத்த பரிசோதனை. அவளை கத்தியால கீறி பாக்கிறது தான். ரத்தம் வர்றதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். தணிகை தன் அலமாரிக்கு சென்று பளபளப்பான சிறிய கத்தி ஒன்றை எடுத்து, இத அவ முதுகுல இல்லாட்டி முழங்கால்ல, கழுத்துல கீறாத, மத்த எந்த இடத்துலயாவது கீறி பாரு. வலி அதிகமா இருக்காது. அதன் கூர்மை அப்படிப்பட்டது. மிக மெலிதாதான் சருமங்களை கீறும். நம்ம சர்ஜன்கள் பயன்படுத்துற லேசர் விளிம்பு கத்தி இது. அவன் அந்த அருமையான கத்தியை
ஒரு சின்ன உறைக்குள் போட்டு கொடுத்தான். அதை வாங்கிக் கொள்ள மிகவும் தயங்கினேன். பயமா இருக்கு தனி. அப்ப ஒண்ணு செஞ்சு பாரு. அவ நெஞ்சில கை வச்சு பாரு. ஏதாவது அடிக்குதான்னு, கிளாக் ஏதாவது இருக்குதான்னு பாத்துரு. அதை விட கீறி பாத்துறது தான் உத்தமம். ரத்தம் உத்தரவாதமா காட்டி கொடுத்துரும். அவ பயத்துல சத்தம் போட்டு அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துட்டா கொடுப்பாளா அப்படி? சண்டைக்காரிடா. குளிக்கிற போது பார்த்ததுக்கே ரொம்ப ரகலை செஞ்சுட்டா. ஆர்வம் இருப்பவங்களுக்கு தைரியம் வேணும்டா. எப்படியாவது ஏதாவது விபத்து போல கூட ஏற்பாடு செஞ்சு கீறி பாத்திரலாம். இல்ல தூங்குற போது கீறி பார்க்கலாம். இல்ல என்ன கூட்டிட்டு போட, நான் உத்தமமா காரியத்தை முடிக்கிறேன். நீ பிடிச்சுக்கோ, நான் கீறேன். ஒண்ணுதானே? இல்ல தணிகை, முதல்ல நீ அவளோட பேசிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கீரல் சமாச்சாரம் எல்லாம் வச்சுக்கலாம் என்றேன் நான். தணிகை சிரித்தான். சரி என்று கூறினான். 10ஆம் தேதி தணிகை வீட்டுக்கு வந்தான். பெட்டியில் நியூஸ் போட்டு பார்த்தான். மற்றொரு கப்பல் நிறைய 300 பேர் அகதிகளாக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று. அவர்கள் ராக்கெட் தளத்தில் வந்து இறங்கும் காட்சியையும் மேயர் அவர்களை வரவேற்பதையும் காட்டினார்கள். இந்த கதியில இவங்க ஜனத்தொகை அதிகமாயிருச்சு போல இருக்கே என்றான். கட்டுப்பாடதான் செய்யறாங்க, வீட்டு வேலைக்கு தேவைப்படுறாங்களே என்றேன் நான். அப்போது அந்த பெண் சத்யா உள்ளே வந்தாள். சத்யா, ஒரு நிமிஷம், இது தணிகை, என்னோட நண்பன். சத்யா அவனை உணர்ச்சி இல்லாமல் பார்த்து ஹலோ என்றாள். பின் மாடிக்கு புறப்பட்டாள். உன்னோட பேச வந்திருக்கான் என்று சொன்னேன். மன்னிக்கணும், நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. வினோதகர்களுடன் பேச எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு கோபம் வந்து தணிகையை பார்த்தபோது அவன் என்னை சைகையால் நிறுத்தினான். சத்யா, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா என்றான் அவன். அவள் கண்கள் சற்று விரிந்தன. என்ன உதவி? இங்கிருந்து தப்பிக்க? இங்கிருந்து தப்பிக்க முடியாது, அது எனக்கு தெரியும். நீ அரசாங்க ஒற்றன். அவள் அலட்சியமாக புறப்பட தணிகை அவள் கையை பிடித்தான். விடி என கைய என்றாள். அவள் முகம் வெளிரியது. உனக்குள்ள என்ன ரத்தம் இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். நீ மனுஷியா? உனக்குள்ள ஓடுறது என்ன, ரத்தமா இல்ல வேற ஏதாவது சிலிக்கோன் திரவமா? பார்த்தே ஆகணும். டேய் ராமு, எடு கத்திய. விடு, வலிக்குது. இந்த வலிங்கிறது செயற்கை வலியா இல்ல இயற்கை வலியா தெரியணும் எனக்கு. பிளீஸ் விடு என்று அவள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. இந்த கண்ணீர் சிந்தடிக்கா இல்ல இயற்கையா? கத்தி வெளிச்சத்தில் ஒரு செகண்டுக்கு மின்னல் அடித்து அவளுடைய மென்மையான கன்னத்தில் பிரதிபலித்தது. வேண்டாம் வேண்டாம், என்ன கொல்லாத. நான் உன்னை கொல்லல. ஒரு சின்ன வெட்டு, ஒரு சொட்டு ரத்த பரிசோதனை. உன்னுடைய ரத்தம் என்ன நேரம்? செவப்பா அல்லது எங்கள் நோரா கிரகத்து பிரஜைகள் போல மஞ்சளா? அவ்வளவுதான் தெரியணும். அவள் அலறினாள். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன். நான் பூமியை சேர்ந்தவதான், மனுஷிதான். என்னுடைய ரத்த நேரம் செவப்பு தான். அடிமை கப்பல்ல வந்தவ என்றாள் அவள். அதற்குள் லேசாக காயம் பட்டு அவள் கன்னத்தில் ஒரு ரத்த முத்து புறப்பட்டது, சிவப்பாக. மஞ்சள் ரத்தம் சிறுகதை முற்றும். இந்த கதை எழுதி வெளிவந்த ஆண்டு 1993.